எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டுருக்க மலை பார்த்திங்கன்னா வெள்ளியங்கிரி மலை. இந்த வெள்ளியங்கிரி மலையை பற்றி நம்ம நிறைய எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளும் வெள்ளியங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம நைட்டு ஏற ஆரம்பித்தோம். ஒரு 1:30க்கு ஏற ஆரம்பித்தோம். இப்போ மணி ஒரு 6 மணி இருக்குதுங்க. 5:30 மணி 6 மணி ஆகுதுங்க. ஸோ நம்ம கரெக்டாக குளிக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணோம், அந்த இடத்துல குளிச்சுட்டு நம்ம இப்போ மலை ஏற ஆரம்பிக்கிறோம். அடுத்த மலை, சரிங்களா? ஸோ அந்த குளிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சுங்க. அந்த ஃபஸ்ட்டு மலை, 2வது மலை, 3வது மலைலாம் ஏறிட்டு வரும்போது நமக்கு ஒரு களைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த தண்ணியில் அவ்வளோ ஐஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த ஐஸில் மாதிரி கீழே எழுந்து எம்பெருமான் ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை முழுங்கிட்டு நம்ம உடம்பு நல்லா இது பண்ணிட்டு ப்ரெஸ்ஸாக எழுந்து வெளியே வந்த உடனே ரொம்ப ப்ரெஸ்னஸாக ஆயிடுச்சிங்க. அங்கே அப்படியே பார்த்து சிவன் இருக்கார். அந்த சிவனை நம்ம வணங்கிட்டு அடுத்த மலையை ஏற நம்ம ஆரம்பிச்சிட்டோங்க. ஸோ இப்போ இந்த மலை ஏறினா, இந்த மலை ஏறி இறங்கினா நம்ம சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய இடம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம ஏறிட்டுருக்கோம். சில பேர் இறங்கிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மலையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கைலாயம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சின்னு சொல்லலாம். நாங்கள் போகும்போது வெறும் பனிமூட்டமாக இருந்துச்சுங்க. ரொம்ப பனிமூட்டமாக இருக்குதுங்க. இப்போ அப்படியே பாருங்கள், ஆப்போசிட்டில் வர ஆள் கூட ரொம்ப கம்மியாக தெரியுதுங்க. இந்த மலை ஏற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசு பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அந்த மலை ஏறுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது அது எம்பெருமானோட கருணைக்கு ஈடு இல்லைன்றது நம்ம அர்த்தம். ஸோ அவரோட ஆசீர்வாதம், அவரோட கருணையின் பாத்திரமாக தான் நம்ம இந்த மலையை ஏறுறோம். ஸோ இந்த இடமெல்லாம் பாருங்கள், அப்படியே க்ளௌடியாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த கொம்பு, மூங்கில் கொம்பு இருக்கு இல்லைங்களா, மூங்கில் கொம்பு இல்லைன்னா அந்த மலை ஏற முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது ஃபுல்லாக ஊனி ஊனி நம்ம வச்சு நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ காலையில் இப்போ இந்த இடத்துல நமக்கு இப்போ ஒரு 7:30 ஆகுது டைமிங்கு. ஸோ அந்த 7:30 டைமு, 7:30லேருந்து 8 மணி, 8 மணிக்கு பூஜை நடக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கூட்டம் இருக்குங்க. ஸோ எல்லாருமே பாருங்கள், எல்லாம் சிவபெருமானை பார்க்குறதுக்காக எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவலோட காத்துட்ருக்காங்க. இது வரல நடந்து வந்த ஒரு பெயின்ன்றதே நமக்கு தெரியலைங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே. இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சிகரமான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. இந்த ஃபீலிங் பார்த்திங்கன்னா அங்கே போனால் தான் தெரியும். அவ்வளோ நான் பார்த்திங்கன்னா மேலே பனி கூட போடலைங்க. எம்பெருமானை பார்ப்போன்ற ஒரு ஏக்கமும், அந்த பனி மூட்டைன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் நம்ம நார்மலாக ரொம்ப குளிருங்க. அங்கே குளிரவே இல்லைங்க. நான் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு சாதாரணமாக ஒரு வேஷ்டியும் ஒரு வெறும் உடம்போடு தான் இருந்தேங்க. எனக்கு அந்த குளிரே தெரிலிங்க. அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமாக இருந்துச்சுங்க. அந்த சிவனை பார்க்க போகிறோம், இவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணதுக்கு அதனோட இதுவரையில் வந்ததே அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ இப்போ அவரை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. ஒவ்வொருவரும் அங்கே போகும்போது இந்த உணர்ச்சி கண்டிப்பாக எல்லாருக்கும், எனக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கிளைமேட் க்ளௌடியாக, பனி அப்படியே நம்மக்கிட்ட பனி பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த விநாயகர் பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்யுற மாதிரியே பனி வந்துட்டுருக்கு பாருங்கள். தண்ணி அந்தளவுக்கு இருந்தது. ஸோ ரொம்ப அந்த அளவுக்கு பெஞ்சாலே நமக்கு அந்த குளிர்ன்றது சுத்தமாக தெரியலைங்க. ஸோ அந்த காற்று பார்த்திங்கன்னா இந்த காற்றோடு சேர்ந்த பனியும் சேர்ந்து அந்த கிளைமேட்டே வேறு மாதிரி இருந்துச்சுங்க நம்ம போகும்போது. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ எம்பெருமானை தரிசிக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு செகண்டில் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ ஐயாவோட அது பார்த்திங்க இல்லைங்களா, அது ஐயாவோட இதுங்க. அது அவர் சுயம்பு உட்காந்துட்ருக்காரு. ஸோ அது மிகவும் ஒரு பயங்கரமாக இருக்குதுங்க. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ பாருங்கள், அந்த கொம்பு மூண்டி தான் வச்சுட்டு வரேன். மூங்கில் கொம்பு கீழே வச்சுட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ எல்லாருமே பாருங்கள், கீழே இறங்கும் போது கீழே வலிக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கால் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி தான் பார்த்து வந்துட்டுருக்குங்க. ஸோ வரும்போது நம்ம எப்படி போகும்போது நைட் போனோம். ஸோ நம்ம ஒரு 6 மணிலேருந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பகல் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ தான் இந்த பனிமூட்டமாக இருக்கக்கூடிய மலையை கீழே இறங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம.
இப்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி ஒரு 10 மணி இருக்குங்க. ஆனால் 10 மணி மாதிரி எங்கே தெரில. பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ 10 மணின்னு ரொம்ப வெயில் இருக்கும். அங்கே வெயிலுன்றதே பார்க்கலைங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு வெளிச்சமாக இருக்குது, பட் வெயில் தெரிலிங்க. சூரியனே அங்கே வந்து நமக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு க்ளௌடி மூமெண்ட்டாக தான் இருந்தது. திரும்ப நம்ம அந்த எல்லோரும் குளிச்சாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம குளிச்சுட்டு போன இடத்துக்கு. ஸோ இப்போ அதையும் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த பாதைகள் வந்து பார்த்திங்கன்னா கடுமுடான பாதை, கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தன்னு சொல்லி ஐயப்பனோட மலையை சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம நடந்துட்டு இருக்கிற போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ வந்து இந்த பாதையில் நடக்கும்போது நம்மளுடைய ஒரு மிகவும் ஒரு உற்சாகமாக இருக்குதுங்க. இந்த உற்சாகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை மேகங்கள் எல்லாமே வந்து நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த இயற்கை எல்லாமே நம்மளை வந்து ஒரு கை கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ ஒவ்வொரு மலையிலையும் ஒரு ஞானம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு எனக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலையிலும் ஒரு ஞானத்தை நான் கற்றுக்கணுங்க. எல்லாருமே அதே மாதிரி தான் எல்லோரும் வராங்க. ஒரு ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் கண்டினியூவாக நடந்து வராங்க. ஒரு சில பேர் வந்து உக்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு கேங்காக போனால் ஒரு 5 பேர் 10 பேர் நம்ம போகும்போது நம்ம எல்லாருமே நம்ம கூட வந்தவங்க ஃபுல்லாக எல்லாம் கரெக்டாக வராங்களா அப்படின்றத பார்த்துட்டு எல்லாருமே ஒரு பேசிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வராங்க. நாங்கள் போகும்போது ஃபாரினர்ஸ் கூட வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு தான் மலை ஏறுறாங்க. மலை இறங்கும் போதும் அப்படி தான் வராங்க. ஸோ நம்ம ஆட்களும் அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே ஒரு க்ளௌடி மூமெண்ட்டில் ஐயாவை பார்த்துட்டு நம்ம வரும்போது நம்ம இதயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்மையாக இருக்குங்க. நம்ம ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லி அந்த ஆணவமும் கிடையாது, கண்மமும் கிடையாது, மாயை எல்லாத்துலேருந்து விலகி வைக்கிறது நம்ம சிவபெருமான் தான். ஏன்னா எல்லாத்தோட தத்துவமே அவர் தான். ஸோ அதனால் அவரை வணங்கிட்டு நம்ம வரும்போது நம்மளோட உடல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெலிசாக இருக்குங்க. வெயிட்டே இருக்காது, வெயிட்டே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க நமக்கு. ஸோ இந்த பாதையை ஒவ்வொரு பாதையும் நம்ம கடக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களும் அந்த இயற்கையோடு ஒன்றி செம்பெருமானே நினச்சிட்டு வரும்போது ஒரு ஃபீலிங்னா அந்த ஃபீலிங் அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு நம்ம வெறுங்காலில் நடக்கும்போது நம்மளுடைய குண்டலினி சக்தி வந்து கண்டிப்பாக ஏறுங்க. வாசி யோகம் சொல்லுவாங்க, மலை குத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாட்டுச்சித்திர ஐயா. ஸோ அந்த மாதிரி இந்த மலையை ஏறி நம்ம இறங்கும் போது வாசின்றது தன்னாலே ஆக்டிவேஷன் கண்டிப்பாக ஆகுங்க. ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகுங்க. ஒரு மூலதாரம், சுவாசிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னா, சகஸ்கரம், அதாவது 7 சக்கரா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி 7 மலையை கடந்து எம்பெருமான தரிசிக்கிறோம். ஸோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரா ஒவ்வொரு மலையிலும் ஒரு சக்கரான்னு நினச்சி நம்ம ஏறும்போது நமக்கான தத்துவங்கள் எல்லாமே உடம்புல ஆக்டிவேட் ஆகிட்டு மிகப்பெரிய ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க. ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது, ப்ளஸ்ஸு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க. ஐயாவை பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கும்போது அது இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க பொறுமையாக. ஐயாவை நினச்சிட்டு ஒவ்வொரு ஏறும்போது நம்ம எப்படி ஏறணுமோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு அதே மாதிரி இறங்கும் போதும் நம சிவாய நம சிவாய நம சிவாய சொல்லும் போது பஞ்சபூதங்கள் இந்த நமசிவாய அப்படின்றது நமக்கு பாட்டுச்சித்திரையா சொல்லுவாருங்க. நா மா சி வா ய ஒவ்வொரு எழுத்தும் வந்து ஒவ்வொரு தத்துவம், ஒவ்வொரு இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படின்ற போது அந்த நாம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இறங்கும் போதும் நமக்கு வந்து இந்த மலை ஏறி இறங்கும்போது கிட்டத்தட்ட மலை ஏறுறதுக்கு எங்களுக்கு வந்து 7.5 மணி நேரம் ஆச்சுங்க. திரும்பவும் கீழே இறங்குறதுக்கும் அதே 7.5 மணி நேரம் தாங்க ஆச்சு. 15 மணி நேரம் நமக்கு வந்து ஏறி இறங்குறதுக்கு ஆச்சுங்க. நாங்கள் பொறுமையாக தான் போனோங்க, எங்கேயும் உக்காரவெல்லாம் இல்லைங்க. அப்படியே நடந்துனே போயிடணும். அப்படியே நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட உக்காராத அப்படியே நின்றுட்டே தான் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ நல்லா இருந்ததுங்க. எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஐயாவை நோக்கி இருந்தது. முதல் மலை ஃபஸ்ட்டு மலை நம்ம ஏறினோடனே விநாயகர் இருப்பாருங்க. 2வது மலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாம்பாட்டி சித்திரை வந்து தியானம் பண்ண இடம் இருக்குதுங்க. அங்கே வந்து லிங்கம் வந்து இப்போ சர்ப்பமோட இதில் லிங்கத்தை சுற்றி சர்ப்பம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது வந்து 2வது மலை. அப்படியே போகும்போது இந்த பாதையை வந்து உருவாக்கினவருக்கு ஒட்டன் சித்தர் அப்படின்றவர் தான் இந்த பாதையை வந்து உருவாக்கியிருக்காருங்க. அவரோட ஜீவசமாதி இருக்குங்க. அவரோட ஜீவசமாதியை நம்ம அடையும் போது
அவரோட ஜீவசமாதியை நம்ம அடையும் போது நமக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு விபூதி வாசனைகள், ஒரு சந்தனம் வாசனைகள் கலந்த, சந்தனம் விபூதி கலந்த ஒரு வாசனை வந்து வந்துச்சுங்க. ஸோ ஐயாவோட ஆசீர்வாதம் நமக்கு நல்ல ஏறி இறங்கும் போது எங்களுக்கு கண்டிப்பாக எம்பெருமானோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு நான் நம்புகிறேங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க.